ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 10ஆம் தேதியாக இன்று தங்கத்தின் விலை காலையில் பார்த்தீங்கன்னா ரூ. 70 குறைந்த நிலையில் இப்போ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை காலையில் கிராமிற்கு ரூ. 70 குறைஞ்சதுங்க. சவரனுக்கு ரூ. 560 வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருந்தது. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,570 ஆகவும், ஒரு சவரன் 1,16,640 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 15,905 ஆகவும், ஒரு சவரன் 1,27,240 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு விலை மாற்றம் இல்லாமல் ரூ. 300 அதே நேற்றைய விலை ரூ. 300 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 2:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 15 பைசா கிட்ட ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. இருந்தாலுமே சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றம் தாங்க இருக்குது. அதாவது அப் அண்ட் டவுன் சில மாறி மாறி ஒரு ரூ. 50 கிட்ட வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 60% குறைவு தாங்க இருக்குது. கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கிற மாதிரி தான் இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இல்லைங்களா? அது போல் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றம் இருந்து 4 மணி 5 மணிக்கு வந்து ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் ஏதாவது மாற்றம் இருந்து அப்டேட் பண்ணால் தான் உண்டுங்க. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. சப்போஸ் ஏதாவது கடையோட ரேட்டோ இல்லை வந்து மார்க்கெட் ப்ரைஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் உடனே தெரியப்படுத்துகிறேங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ வச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,580 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூ. 30 ஒரு ரூ. 80 வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, சின்னதாக ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படி தான் இருந்துட்டு இருக்குதுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சற்று அதிகரித்து தான் காணப்படுதுங்க. ஆனால் ஏற்கனவே நமக்கு ஒரு கேப் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா விலையில். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்றே பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையில் எதுவும் மாற்றம் செய்யாமல் தான் இருந்தாங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா வெள்ளியோட விலை எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 3 ஒரு ரூ. 7 வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ வந்து சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு ஏற்றம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது ஒரு 15 பைசா. அதனால் பார்த்திங்கன்னா விலை வந்து சற்று அதிகரித்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் கிடச்சிட்டு தாங்க இருந்துகிட்ருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வருட இறுதிக்குள் வந்து தங்கத்தோட விலை வந்து 1,50,000 1,80,000 வந்து தொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் கருத்து கணிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய காலத்தில் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நிபுணர்கள் சொல்கிறது தான். அதனால் வந்துட்டு இது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ நிபுணர்கள் கணிச்சிருக்கிறது அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம் ஒரு ரூ. 800 அப்படி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த டைமில் நடக்கிறப்ப தான் அது சாத்தியம். தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும். வெள்ளியே பாருங்கள் ரூ. 425 அப்படிங்கிற புதிய உச்சத்தை தொட்டுட்டு மறுபடியும் வந்து டக்குன்னு நல்லாவே குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் வந்துட்டு கருத்து கணிப்பு சொன்னாலுமே நம்மளுக்கு எப்போ நடக்குமோ அது நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து சாத்தியம்னே நம்ம சொல்ல முடியும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இல்லைன்னா இரவு 9 வீடியோவில் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.